ஐடியஸ் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா மெனிக்யூர் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துலாம். இப்போ நம்ம தேவையான திங்ஸ் பார்த்துலாம். தின்னர், ஹெச்பி, அமோனியா, ஹாட் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன், லெமனு, ஷாம்பு, சால்ட்டு இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போது தின்னர் வச்சு நெயில் பாலிஷ் முதல்ல ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெயில் கட் பண்ணணும். நெயில் கட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க, அதனால் நான் நெயில் பாலிஷ் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நெயில் கட் பண்ணோம், அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஹெச்பி அமோனியா 8 ட்ராப் போடுறேன். அப்படி இல்லைன்னா ஒரு மூடி நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். ஒரு மூடி இதில் பாதி அதில் பாதி நீங்கள் விட்டுக்கணும். ஹெச்பி அமோனியா, ஷாம்பு, சால்ட்டு. நான் வந்து ஸ்பாக்கான சால்ட்டு தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கையை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற விடலாம். லெமன் வந்து விதை எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. நம்ம பார்லரில் பார்த்தீங்க அப்படின்னா சேர் இருக்குது, மெனிக்யூருக்கான சேர் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்கிறதுனால நான் கீழே உட்கார்ந்து பண்ண சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கீழே உட்காந்து தான் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். நாங்கள் அந்த சேருக்கே போகல, கீழே உட்காந்து தான் பண்ணியிருக்கோம். இப்போ கியூட்டிக்கல் க்ரீம் வச்சு நம்ம நெயில் மேலே அப்ளிகேஷன் கொடுத்துட்டு 10 மினிட்ஸ் நம்ம ஹாட் வாட்டரில் ஊற வைக்கலாம். ஹாட் வாட்டரில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாஜ் கொடுக்க ஆரம்பிக்கலாம். 10 மினிட்ஸ் ஊற வைக்கிறோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்லா ஸ்கின் வந்து ஊறிட்டு நம்மளுக்கு மசாஜ் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கலரிங்கும் வரும். நெயில் சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற ஸ்கின்னெல்லாம் நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். இப்போ நெயில் புஷ்ஷர் வச்சு நான் புஷ் பண்ணுறேன். சுற்றி இருக்கிற ஸ்கின்னை புஷ் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் லைட்டாக அப்படியே புஷ் பண்ணி விடுறேன். இது மாதிரி பண்ணும்போது நெயிலும் நம்மளுக்கு அகலமாகவும் நெயில் வந்து நல்லா கலரும் கொடுக்கும். அதுக்காக தான் கியூட்டிக்கல் க்ரீம் நம்ம வந்து நெயிலுக்கு யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபினிஷிங்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நான் இப்போ அப்ளிகேஷன் கொடுத்து ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் இன்னுமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும், கலரும் கிடைக்கும் ஒயிட்டாக நம்மளுக்கு. இது சுற்றி எக்ஸ்ட்ராஸ் ஸ்கின் வந்து இருக்கும் இல்லையா நம்மளுக்கு, அது வந்து புஷ் பண்ணும்போதே நம்மளுக்கு எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற டெட் செல்கள் எல்லாமே நம்மளுக்கு நகத்தோரம் இருக்கிற டெட் செல்கள் ரிமூவ் ஆகிடும். அதனால் நான் கியூட்டிக்கல் க்ரீம் அப்ளிகேஷன் கொடுத்து தான் நான் ஊற வச்சுருக்கேன். சிலர் வந்து ஃபைனலாகவும் கொடுப்பாங்க. அது அவங்கவுங்க ஒவ்வொருத்தர் மெத்தடில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ கியூட்டிக்கல் க்ரீம் கொடுத்துட்டோம் அப்படின்னா டெட் செல்களும் நம்மளுக்கு அப்படியே கூடவே ரிமூவ் ஆகிடும். நல்லா ஊறிட்டு சுடு தண்ணியில் ஊறிட்டு நல்லா நம்மளுக்கு நெயிலும் க்ளீனன்ஸ் கிடைக்கும். சுற்றி இருக்கிற டெட் செல்கள் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் நம்மளுக்கு. அதனால் நான் கியூட்டிக்கல் க்ரீம் கொடுத்து நான் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு கை முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் கை பண்ணுறோம். நெக்ஸ்ட் கை பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்க்ரப்புக்கு போயிடுறேன். ஸ்க்ரப் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு நம்ம இப்போ ப்ளிமிங் ஸ்டோன் வச்சு நான் லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். சால்ட்டு, சால்ட் இருக்குது இல்லைங்களா, ஸ்பா பண்ணக்கூடிய சால்ட் எடுத்து நான் கை மேலே வச்சு நல்லா தேய்ச்சி அப்ளிகேஷன் கொடுத்துட்டு ஒரு ஸ்க்ரப் மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் நான் ஸ்க்ரப் அப்ளிகேஷன் கொடுத்து ப்ளிமிங் ஸ்டோன் வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணுறேன். ஏன் இந்த சால்ட் வச்சு நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பிளாக் மார்க்கெல்லாம் ரிமூவ் ஆகும், கையில் நல்ல கலர் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு விதமான ஷைனிங்கும் கிடைக்கும். ப்ளிமிங் ஸ்டோன் வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரீம் போட்டதுக்கப்புறம் நம்ம மசாஜ் ஆரம்பிக்கிறோம். இதுக்கு ஃபேஷியலுக்கு என்னென்ன ஒரு 6 ஸ்டெப் மசாஜ் நம்ம கொடுக்குறோமோ அதை விட இதுக்கு அதிகமான ஸ்டெப்ஸ் மசாஜ் தான் வரும். 6 ஸ்டெப் வந்து நம்ம ஹேண்டுக்கும், ஃபிங்கர்ஸில் வந்து பிஞ்சிங், இந்த நீவுதல், பிடிச்சி விடுதல், அந்த மாதிரியான மசாஜ் எல்லாம் நம்ம இதுக்கு கொடுத்துருக்கோம். அதே 6 ஸ்டெப் மசாஜ் தான் நம்மளுக்கு ஹேண்டுக்கும் வரும். ஃபேஸ்க்கு வந்து எப்படி ரவுண்டிங், டேப்பிங், பிஞ்சிங் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோமோ அதே மசாஜ் தான் நம்ம பெடிக்யூர் மெனிக்யூருக்கும் கண்டிப்பாக பண்ணணும். இதில் வந்து உள்ளங்கையில் வந்து நல்லா அழுத்தி கொடுக்குறது, விரல்களுக்கு இடையில் பிஞ்சிங் பண்ணுறது, விரல்களை வந்து நல்லா இப்படி
2 விரல்களுக்கு இடையில் கிளைண்ட்டோட விரலை வச்சு நம்ம லைட்டாக அப்படியே முறுக்கிற மாதிரி. ஆனால் அவங்களோட விரல்கள் வந்து முறுக்கக்கூடாது, நம்மளோட விரல் வந்து இப்படி முறுக்கி இழுக்கிற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரியான மசாஜ் எல்லாம் கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக இந்த மசாஜ் எல்லாமே கொடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கையும் கலர் கிடைக்கும், பிளாக் மார்க் ரிமூவ் ஆகும், டர்ன் ரிமூவ் ஆகும், பிளட் சர்க்குலேஷன் ஆகும். மெனிக்யூரால் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுக்கு கைகள் மூலயமா தான், நகக்கண் மூலயமா தான் பரவும்னு சொல்லியிருக்கோம். குழந்தைங்களுக்கு கூட சொல்லுவோம் மண்ணிலெல்லாம் விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி. இப்போ கைகளில் இருக்கிற நகக்கண் மூலயமா தான் சீக்கிரமாக நம்மளுக்கு எந்த ஒரு கிருமியும் எஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷன் நம்மளுக்கு மெயினாக கிடைக்கும். கையில் இருக்கிற பெயின், முட்டியில் இருக்கிற பிளாக் மார்க்கு எல்லாமே ரிமூவ் ஆகும். இது வந்து நான் டேப்பிங் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஸ்பீடாக வச்சுருக்கேன் நான் வீடியோஸ் வந்து. ஏன்னா ரொம்ப லாங்காக இருக்குது. நான் ஒரு எதுவுமே மிஸ் பண்ணாமல் எல்லா மசாஜுமே கிளியராக கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு லாங் வீடியோ வரதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சுருக்கேன். ஆனால் மசாஜ் கொடுக்கும்போது வந்து கிளைண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி தான் நான் மெதுவாக தான் கொடுத்துருக்கேன் மசாஜ். இந்த மாதிரி எல்லா மசாஜுமே கொடுக்கணும் நம்மளுக்கு கைக்கு. அப்போ தான் வந்து ரொம்பவே நல்லா ரிலாக்ஸாக நல்லாயிருக்கும். டேப்பிங் முடிச்சுட்டு பிஞ்சிங். அதே மாதிரி நம்ம இப்போது விரல்கள் நம்ம கிளைண்டோட 5 விரலை நம்மளோட 5 விரலை சேர்த்து அப்படியே உருவுற மாதிரி இழுக்கணும். இதுவும் ஒரு வகையான மசாஜ் தான். இது மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு உள்ளங்கையில் பிளட் சர்க்குலேஷன் ஆகும். இப்போ நான் குத்துதல் மசாஜ் இப்போ சென்டராக பண்ணியிருப்பேன் உள்ளங்கையில். அது வந்து ஹார்டாக பண்ணக்கூடாது, நான் ஸ்மூத்தாக தான் பண்ணியிருக்கேன். வீடியோவில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியும். ஸ்மூத்தாக இப்படி உள்ளங்கையில் வச்சு நம்ம இப்படி ஒரு மாதிரி திருப்பணும். அப்படி பண்ணும்போது பிளட் வந்து எல்லா சர்க்குலேஷன் எல்லாத்துக்கும் எல்லா இடத்துக்குமே நல்லா பரவும். அதனால் நம்ம அந்த மாதிரி மசாஜ் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம கைகளுக்கும் சரி கால்களுக்கும் சரி, கைகளுக்கு பண்ணுறத மெனிக்யூர் சொல்கிறோம், கால்களுக்கு பண்ணுறத பெடிக்யூர்னு சொல்கிறோம். கால்களுக்கும் இதே மாதிரி தான் நம்மளுக்கு மசாஜ் எல்லாமே கொடுக்குறோம். கைக்கும் இது மாதிரி தான் கொடுக்குறோம். உங்களுக்கு நெயில் வந்து கட் பண்ணக்கூடாது அப்படின்னு கிளைண்ட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் நெயில் ஷேப்பர் வச்சு நெயில் ஷேப் பண்ணிவிடுங்க. நெயில் ஷேப் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற நகக்கண்ணில் இருக்கிற அழுக்குகளையும் அப்படியே நம்ம நகத்துக்குள்ளே க்ளீன் பண்ணணும். அழுக்குகளை க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்திங்கன்னா ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா ஃபிங்கர்ஸ் வந்து நல்லா இப்படி அழுத்தி கொடுக்கறது, அந்த மாதிரி மசாஜும் கொடுக்கணும். ஒரு ஹேண்ட் முடிச்சாச்சு. நான் இன்னொரு கைக்கு இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கும் அதே மாதிரி எல்லா மசாஜும் கொடுக்கணும். நம்ம உங்களுக்கு வலிக்கிற அளவுக்கு எந்த மசாஜுமே கொடுக்கக்கூடாது. நம்ம உள்ளங்கையிலையும் நீவுதல் மசாஜ், ரவுண்டிங் மசாஜ், டேப்பிங், பிஞ்சிங் எல்லாமே கொடுக்குறோம். பேங்கிள் மசாஜின்னு இதில் ஒன்று கொடுக்கும் பாருங்கள். இது ரொம்பவே ரிலீஃபாக நல்லாயிருக்கும். பிளட் சர்க்குலேஷனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா எப்போவுமே நம்மளோட ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா கையில் தான் தெரியும். கையில் இருக்கிற சுருக்கங்கள், கையை வச்சு அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்ற மாதிரி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஏஜ் தன்மை வந்து நம்மளுக்கு கையில் தான் தெரியும். இந்த மாதிரி நம்ம மெனிக்யூர் பண்ணுறதுனால நம்ம கையை வந்து அழகாகவும் ஸ்மூத்தாகவும் கொஞ்சம் பார்க்க நல்லா சாஃப்டாகவும் நல்லாவும் வச்சுக்கலாம். நம்ம மெனிக்யூர் பண்ணுறோம் அப்படின்னா ஏஜ் தன்மையை நம்மளுக்கு குறைச்சி காமிக்கும், சுருக்கங்கள் இல்லாமல். அதுக்காகவும் நம்ம மெனிக்யூர் பண்ணிக்கலாம். நம்மளோட கைகள் வந்து எழுதும்போது இல்லை ஏதாவது ஒரு ஃபுட்டே பரிமாறணும் போது ரொம்பவே அழகாக தெரியும். நம்மளோட கைகள் ரொம்ப முக்கியம் இல்லையா நம்மளுக்கு. கைகள் முக்கியத்துவம் கொடுத்து மெனிக்யூர் பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒன்று. கண்டிப்பாக எல்லாருமே மெனிக்யூர் பண்ணிக்கோங்க. அதோட ரிசல்ட்டே உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். பிளட் சர்க்குலேஷன் ஆகும். ரொம்பவே ரிலீஃபாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு எனக்கு சொல்லுங்கள் டியர். எல்லா கிளாஸ் வீடியோவுமே நம்ம யூடியூப்பில் கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் டியர். இப்போது மசாஜ் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போது லாஸ்ட்டாக நெயில் மேலே என்ன பண்ணுறோன்னா நெயில் ஸ்க்ரேப்பர்னு சொல்லுவோம். இது வந்து ரப்பரில் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. இதை வச்சு நெயில் மேலே நம்ம
தீத்தும் போது இப்படி ஒரு இதுவும் நம்ம மாற்றி இந்த ஸ்க்ரேப்பர் வச்சு நெயில் ஸ்க்ரேப்பர்னு சொல்லுவோம். இதை வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நெயில் வந்து ஒயிட்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான் இதை வந்து நெயில் மேலே நம்ம மசாஜ் கொடுக்குறோம் இந்த ஸ்க்ரேப்பர் வச்சு. இது நான் வந்து ஃபைனலாக முடிச்சுட்டு பேக் தர போகிறேன். எதனா டவுட் இருந்தால் உங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் டியர். இந்த கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் பேக் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். பேக் அப்ளிகேஷனும் ஈவனாக கொடுக்கணும் நம்மளுக்கு. ஈவனாக கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து சன்ஸ்க்ரீம் நம்ம இல்லை மாய்ஸ்சரைசர் க்ரீமோ நம்ம அப்ளிகேஷன் கொடுத்து தான் கிளைண்ட்டை வெளியே அனுப்பணும். நெயில் பாலிஷ் அவங்க வேணும் அப்படின்னா நீங்கள் நெயில் பாலிஷ் அப்ளிகேஷன் கொடுங்க. இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறேன், நான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். அந்த மாதிரி இருந்தால் விட்டுடுங்க. ஆனால் கம்பல்சரி நம்ம நெயில் பாலிஷ் அப்ளிகேஷன் கொடுத்து தான் நம்ம கிளைண்ட்டை வெளியே அனுப்பணும். தேங்க்யூ டியர்ஸ். இந்த கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரப்பு, ஜெல்லு எல்லாம் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஃபைனலாக பேக் அப்ளிகேஷன் கொடுத்துட்ருக்கோம். இது முட்டியில் இருக்கிற பிளாக் மார்க் எல்லாம் கூட ரிமூவ் பண்ணோம். நம்மளுக்கு இப்போ விரலோட முட்டி இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற பிளாக் மார்க்கு, கை முட்டியில் இருக்கிற பிளாக் மார்க்கு எல்லாமே ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் கலராக சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இது அதுக்காக தான் நம்ம மெனிக்யூர் பண்ணுறோம். உள்ளங்கையிலையும் நம்ம கொடுத்துருக்கோம் பேக் அப்ளிகேஷனை. ஈவனாக எல்லா இடத்துலையும் அப்ளிகேஷன் கொடுத்து நல்லா ட்ரை ஆகட்டும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மாய்ஸ்சரைசர் க்ரீம் அப்ளிகேஷன் கொடுத்து கிளைண்ட்டை வெளியே அனுப்புங்க. அதே மாதிரி இதுக்கு மசாஜ் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸோ 50 மினிட்ஸோ கண்டிப்பாக நம்ம நல்லா மசாஜ் கொடுக்கணும். இந்த கிளாஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க டியர். அதுதான் எனக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும் அடுத்தடுத்து கிளாஸ் போகிறதுக்கு. தேங்க்யூ டியர்ஸ். மூஞ்சிக்கு போட்டு மூஞ்சிக்கு போட்டு அந்த கல்